Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ தம்ப்நெயில் பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இன்றைக்கி வீடியோ எதை பற்றின்னு. ஸோ இது வந்து இந்த ஸ்கின் ட்ரீட்மெண்ட், இந்த பர்டிகுலர் ஸ்கின் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக நான் வந்து என் ஃபேஸ்க்கு பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக நான் வந்து ஜென்யூனாக ஆசைப்பட்டுட்ருக்கேன். எஸ்பெஷலி ஃப்ரம் 2014. அது எதனால் அப்படிங்கிறது ஒரு சின்ன பேக் ஸ்டோரியோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பியூபர்ட்டி ஹிட் பண்ணதுலேருந்து லைட்டாக இந்த மாதிரி, இதுக்கு பேர் வந்து வாட்ஸ், அதாவது பார்க்குறதுக்கு மச்ச மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் லைட்டாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அண்ட் வேரியஸ் சைஸஸ்லேயும் இருக்கும். அண்ட் இது வந்து பியூபர்ட்டி ஹிட் பண்ணதுலேருந்து ஒரு 2-3 அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் வருஷம் போக போக ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிசிஓடி, சன் எக்ஸ்போஷர் ப்ளஸ் ஹெரிடிட்ரி கூட எங்கள் அப்பாவுக்கு இருந்திருக்கு, அதனால தான் எனக்கும் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு 2 இருந்தது, 5, 10, 15 ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருந்தது. ஸோ 2014 வந்து எனக்கு கல்யாணம் ஆனப்போ நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்துச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நான் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் பெருசாக யாரும் ஈடுபாடு காமிக்காததுனால நானும் வந்து விட்டுட்டேன். சரி, ஓகே, யாருக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியல, பட் எதுக்கு தேவையில்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நானும் பண்ணிக்கல. பட் 2018 என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்போ தான் ப்ரெக்னென்ட் ஆனேன். ஸோ ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி 5th மந்தில் வந்து அது மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. பட் அந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸோட டிஃப்ரென்ஸ்னால என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018க்கு அப்புறமா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதாவது இந்த சைடில் முடிஞ்ச அந்த வீடியோ இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதாவது கழுத்தில், மூஞ்சில் எல்லாமே வந்து பெருசாக நிறைய வாட்ஸ் வந்துடுச்சு. அதாவது தூரமாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, பட் பக்கத்தில் இந்த மாதிரி கான்வர்ஸ் பண்ணும்போதெல்லாம் டெஃபினெட்லி தெரியும். கசின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இவ்வளோ இருக்குது, நீயே எதுவும் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படின்னு. நான் நிறைய ஹோமியோபதி அது இதுனெல்லாம் ட்ரை பண்ணேன். பட் அதெல்லாம் ரொம்ப லாங் டேர்ம், எதுவுமே வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் நானும் வந்து விட்டுட்டேன். ஸோ ஃபைனலி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018க்கு அப்புறம் ஒரு 2022 நினைக்கிறாமாங்க. அப்போ தான் வந்து பெங்களூர் வந்துட்டு, மும்பைலேருந்து பெங்களூர் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் எங்கள் அக்காவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேஸில் வந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 5லேருந்து 10 இருக்குங்க. அதுக்கே வந்து நான் டெர்மட்டாலஜிஸ்ட்டோட கன்சல்ட் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் நான் நினச்சேன், அவளுக்கு வந்து 10 தான் இருக்குது, அவளே வந்து அவ்வளோ யோசித்து அதை வந்து சரி பண்ணிக்கணும்னு வந்து நினைக்கிறா. நம்ம இவ்வளோ வச்சுக்கிட்டு சுற்றுறோமே, கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல். ஸோ நம்மளும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே இதை வந்து டிலே பண்ணக்கூடாது, ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் கேட்டுட்ருக்குறாங்க, ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிதாங்க ஃபஸ்ட்டு நான் 2022 தான் ஒரு கன்சல்டேஷன் போனேன். ஆக்சுவலி இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி வந்து பண்ணிக்கிட்ட ட்ரீட்மெண்ட். பட் அப்போலேருந்து நான் வீடியோ போடணும்னு நினச்சது வந்து ப்ரெக்னென்ட் ஆகியதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள். ஸோ அதனால் வந்து என்னால் வீடியோ ஷேர் பண்ண முடியல. பட் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃபுட்டேஜ், பிகாஸ் இது வந்து என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து லேட் ஆனாலும் பரவாயில்ல, லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ 2022 வந்து நான் கன்சல்டேஷன் போனப்போ அந்த டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு இதுதான் சொன்னாங்க, லைக் உங்களுக்கு வந்து மெயின்லி ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ் தான் வந்து அப்படியே அக்ரிவேட் பண்ணி விட்டுருச்சு. அண்ட் ஆல்சோ சன் எக்ஸ்போஷர். ஏன்னா அப்போல்லாம் பெருசாக நான் சன்ஸ்க்ரீன்லாம் போட்டதே இல்லைங்க. எனக்கு அது அப்புறம் அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு எனக்கு வந்து தெரியல. ஸோ சன்ஸ்க்ரீன் போடாதது ப்ளஸ் இந்த ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா அக்ரிவேட் பண்ணி விட்டுருச்சு, எக்கச்சக்கமாக இருக்குது உங்கள் ஃபேஸில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி ஃபஸ்ட்டு நான் பண்ணிக்கிட்டேன் அந்த ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இது ஃபேஸ்லலாம் நான் வந்து ஃபேஷியலை தவிர வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் பண்ணதே கிடையாது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருந்தேன். பட் ஸ்டில் நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்ருக்குறோம், பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு போய் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணதுலேருந்து என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் சைடில் அப்படியே இமேஜாக ஷேர் பண்ணுறேன், பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் பண்ணிவிட்டு நம்ம போகும்போது அவங்க டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபேஸ் வந்து நான் இன்ஃபேக்ட் அன்றைக்கி கிளினிக் போயிட்டு நான் டாக்டர்கிட்ட போயிருந்ததுனால ஃபுல் மேக்கப்போடு இருந்தேன் நான் ஃபேஸு. ஸோ நான் நினச்சேன் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையும் அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க, கிளென்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்க வந்து வெறும் அஃபெக்டட் ஏரியா எங்கெங்கெல்லாம் வாட்ஸ் இருக்கோ அதை மட்டும் நல்ல ஒரு கிளென்சிங் லிக்விட் வச்சு கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நம்பிங் க்ரீம் போட்டாங்க. இந்த நம்பிங் க்ரீம் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக மறுத்து போகிறதுக்காக பண்ணுறது. பொதுவாக 20 minutes அந்த நம்பிங் க்ரீம் போட்டு விட்டுருவாங்க. பட் எனக்கு வந்து நிறைய இருந்ததுனால ஃபஸ்ட்டு ஒரு கோட் ஆஃப் நம்பிங் க்ரீம் போட்டு அதுக்கப்புறமா ஒரு 20 minutes கழித்து மறுபடியும் ஒரு கோட் ஆஃப் நம்பிங் க்ரீம் போட்டு கிட்டத்தட்ட 40 minutes வந்து அந்த நம்பிங் க்ரீம் மட்டுமே எனக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ப ஆனதுக்கப்புறம் தான் வந்து அந்த ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து டாக்டர் வந்துட்டு ஒரு லேசர் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க, சுடுறது, காட்ரைசேஷன் மாதிரி, சரிங்களா,
நமக்கு வந்து நம்பிங் க்ரீம் போட்டதுனால ஒன்றும் பெருசாக தெரியாது. அந்த ப்ரொசீஜர் வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா நானே கொஞ்சம் பீதியில் இருந்ததுனால நான் பண்ணல. பட் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம இருந்ததுனால எனக்கு வந்து ஜஸ்ட்டு ஏதோ ஒன்று ஸ்கின்ல படுதுன்னு தெரியுது. பட் வலியெல்லாம் எதுவும் எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சுங்க அது கம்ப்ளீட்டாக அவங்க ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஃபேஸ்லேருந்து நெக்கு வரைக்கும். கிட்டத்தட்ட அவங்க சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 100-200 வாட்ஸாவது கண்டிப்பாக இருந்திருக்கும். நீங்கள் ரொம்ப வருஷமாக வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே வந்திருக்கீங்க. நீங்கள் வந்து ஏர்லியராக கொஞ்சமாக இருந்திருக்கும் போதே ரிமூவ் பண்ணியிருந்தீங்கன்னா இத்தனை பிரச்சனை இருந்திருக்காது. நீங்கள் பல வருஷமாக அதை கலெக்ட் பண்ணிகிட்டே வந்ததுனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கிட்டத்தட்ட 40-45 மினிட்ஸ் ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கே மிரர் பார்க்கலங்க. சரி ஓகே அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் க்ரீம், ஒரு ஸ்டீராய்டு க்ரீம், அதுக்கப்புறம் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும் அண்ட் ஆல்சோ வந்து சன்ஸ்க்ரீன் என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களே வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இன்ஃபேக்ட் நான் இன்றைக்கி வந்து 2 வீலரில் தான் போயிருந்தேன். எனக்கு இது சன் எக்ஸ்போஷராக அவங்க ஃபஸ்ட்டு சொல்ல கிடையாது. சரி ஓகே 2 வீலரில் வந்தாச்சு, வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. சரின்ட்டு போகும்போது கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு தாங்க நான் கண்ணாடியவே பார்த்தேன். செம்ம ஷாக் ஆகிடுச்சிங்க. அந்த கிளிப் நான் உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அது வந்து அது ஃபஸ்ட் ஃபுல்லாக ஒரு வாட்டை வந்து அவங்க காட்ரைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஃபுல் ரெட்னஸ், மூஞ்சி ஃபுல்லாக வந்து அப்படியே சுட்ட மாதிரி ஒரு வாட்டும். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது நம்ம ஃபேஸில் இவ்வளோ வாட்ஸ் இருந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. பட் என்ன பண்ணுறது, ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணதுனால கம்ப்ளீட் ரெட்னஸ். அண்ட் அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஸ்ட்ரிக்டாக சொன்னது என்னென்னா 24 ஹவர்ஸ்க்கு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது, எந்த கெமிக்கல்ஸும் ஃபேஸுக்கு போடக்கூடாது, நோ மேக்கப் நத்திங். நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே விட்டுருங்க ஃபேஸை. அண்ட் ஆல்சோ வந்துட்டு 3 days to 1 week மேக்ஸிமம் வந்து நீங்கள் சன் எக்ஸ்போஷர், 3 days கம்ப்ளீட்டாக நோ சன் எக்ஸ்போஷர். உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு 1 week கூட நீங்கள் சன் எக்ஸ்போஷர் எல்லாமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நான் கிளினிக் கூட அப்போல்லாம் வந்து பிரேக் விட்டுட்டேன். சரி வீட்லேயே இருக்கலாம், சப்போஸ் ஏதாவது இன்னும் சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னாங்கிற பயம். ஃபேஸ் இல்லைங்களா, பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னே ரொம்ப பயந்துட்டேன். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு டே வந்து அந்த நம்பிங் எஃபெக்ட் போனதுக்கப்புறமா பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மூஞ்சி எதுவும் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பார்க்கும்போது தான் ரொம்ப வந்து கொஞ்சம் மச்சான்ட்டு இருந்தால் கூட பயம் வந்தாலும் கூட. பட் எனக்கு பெயின் எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. பிகாஸ் அவங்க இந்த ஆன்டிபயோட்டிக் க்ரீம், அந்த ஸ்டீராய்டு க்ரீம் எல்லாம் கொடுத்துருந்ததுனால அதெல்லாம் ப்ராப்பராக நான் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டே 1 இப்படி தான் போச்சு. அன்றைக்கி நைட் வந்து தூங்கி அடுத்த நாள் எழுந்திரிச்சாச்சு. டே 2 வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்னஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கம்மியாகி வெறும் அந்த ஸ்கேப்ஸ் மட்டும் இருந்துச்சு. ஸோ அது பார்த்துட்டு நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஓகே ஃபைன், இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஐஸ் வச்சேன். ஐஸ் வைக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஆஃப்டர் 24 hours வந்து லைட்டாக ஐஸ் மட்டும் வச்சேன், இன்னும் கொஞ்சம் ரெட்னஸ் எல்லாம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ரொம்ப சின்சியராக அவங்க கொடுத்த அந்த 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அவங்க ஃபேஸ் வாஷே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணேன். அது கொடுத்த ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அவங்க கொடுத்த க்ரீம், ஸ்டீராய்டு க்ரீம், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசிங் க்ரீம், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் ப்ராப்பராக போட்டு மூஞ்சே வந்து ஏதோ மேக்கப் போட்ட மாதிரி அப்படி இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை இது வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அதனால் என்னாச்சுன்னா டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டு வந்துகிட்டே இருந்தது. ஒரு 1 வீக் கிட்டக்க ஆகும்போது என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கேப்ஸ் எல்லாம் வந்து சைஸ் வந்து குட்டி குட்டி ஆகிட்டே இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க 1 week to 2 weeks எல்லாமே வந்து விழுந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து 2 weeksலாம் விழுகலைங்க. எனக்கு கிட்டத்தட்ட 1 month ஆச்சு கம்ப்ளீட்டாக அது எல்லாமே போகிறதுக்கு. பட் 1 weekல வந்து அந்த ஸ்கேப்ஸோட சைஸ் வந்து ரொம்ப குட்டி ஆகிடுச்சு, ரெட்னஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு தடவை குளிக்கும்போது ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு டேப் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்கேப்ஸ் எல்லாம் விழுக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் கடைசி ஆக நெக்லெல்லாம் இருந்தது வந்து ரொம்ப நாள் ஆச்சு விழுகிறதுக்கு ஆக்சுவலி. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடுச்சுங்க. 2 சைடு சீக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுச்சு. நெக்கில் இருந்தது மட்டும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 days கூட இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து நெக்கில் இருந்ததெல்லாம் வந்து ஸ்கேப்ஸ் வந்து ஃபால் ஆச்சு. அண்ட் ஒரு 3 to 4 weeks மேக்ஸிமம்ங்க. 1 week தான் நான் வந்து வீட்டிலே இருந்தேன் விதவுட் சன் எக்ஸ்போஷர். அதுக்கப்புறம் நான் வெளியில் போக ஆரம்பிச்சிட்டேன். பை அஃப்கோர்ஸ் வித் ஆல் த
ப்ரொடெக்ஷன் வெளியில் போக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 21 டேஸ் டு ஒரு 25 டேஸ்க்குள்ளே எல்லாமே வந்து ஸ்கேப்ஸ் எல்லாமே விழுந்துருச்சு. பட் ஆனால் அந்த ஒரு புண்ணாச்சுன்னா அந்த ப்ரௌன் கலர் ஒரு ஸ்கேப் ஃபார்ம் ஆகி அந்த ஸ்கேப் வந்து விழுக்கும்போது ஒரு ஒயிட் கலராக ஒன்று வரும் இல்லைங்களா, கையிலலாம் அடிபட்டுச்சுன்னா. அதே மாதிரி தாங்க இங்கேயும் ஃபேஸ்லேயும் வந்து அந்த ஸ்கேப்ஸ் எல்லாம் ஃபால் ஆனதுக்கப்புறம் கூட ஒரு ஒயிட் கலரில் ஒன்று இருந்துச்சு நிறைய இடத்துல. டைரெக்டாக பார்க்கும்போது தெரியலன்னு கூட சைடில் இருந்தெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சுது. அது வந்து அதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக ஸ்கின் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 monthsனே கூட சொல்லலாம். பட் அது அவ்வளோ ஆப்வியஸாக இருக்கல. ஜஸ்ட்டு ஒயிட்டாக கொஞ்சம் அங்கங்கே தெரிஞ்ச இது ஒழிய நம்ம நார்மலாக எப்படி வந்து புண்ணாச்சுன்னு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ ரொம்ப ஆப்வியஸெல்லாம் தெரியல. அண்ட் மோரோவர் ஃபேஸில் வந்து ஜென்ரலி உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தி, அதனால் வந்து சீக்கிரமாக புதுசாக ஸ்கின் ஃபார்ம் ஆகி டக்குன்னு வந்து உங்களுக்கு ஹீல் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் வந்து என்னோடய வாட் ரிமூவல் ஸ்டோரி. ஸோ ஆஃப்டர் 1 month ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். எல்லாம் பர்ஃபெக்டாக வந்து சரியாயிடுச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் இப்போ 2 years கழிச்சு இந்த 2022 கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆனேன் இல்லைங்களா. ஸோ ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரி முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு லைட்டாக இந்த கேமராவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் மறுபடியும் லைட்டாக ஒரு 10-20 வாட்ஸ் வந்துருச்சுங்க மறுபடியும். அகெயின் ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ் ரிலேட்டட். ஏன்னா அப்போலேருந்து நான் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுட்ருக்கேன். ஸோ சன் எக்ஸ்போஷர்னால இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ்னால தான் வந்து மறுபடியும் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் டைம் நான் ரிமூவ் பண்ணணும்னு யோசிக்கிறேன். பீரியாடிக்காக பண்ணிட்டு இருந்தோன்னா ரொம்ப சேர்ந்ததுக்கப்புறம் பண்ணுறதை விட அப்பப்போ பண்ணிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். அப்போ போனால் 2 to 3 years ஒன்ஸுங்க, அடிக்கடி கிடையாது. ஸோ அந்த மாதிரி மறுபடியும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ப்ரொசீஜரையும் சேர்த்து நான் உங்களுக்கு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் பயத்தில் நான் எடுக்கல. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ப்ரொசீஜரையும் சேர்த்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் காஸ்ட் வந்து நான் இது வந்து பெங்களூரில் பண்ணிக்கிட்டேங்க, சர்ஜாபூர் ரோட்டில். ஸோ அப்போ எனக்கு வந்து ஏகப்பட்டது இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து 9,000 எனக்கு சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ 3,000 to 4,000 கிட்டத்தட்ட அவங்க ப்ராடக்ட்ஸே ஆகிடுச்சுங்க. அந்த ஃபேஸ் வாஷு, க்ரீம், சன்ஸ்க்ரீன் அதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு 3 to 4,000 ஆச்சு. ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டுமே 9,000 சார்ஜ் பண்ணாங்க. பட் தே டிட் அ ஃபேபுலஸ் ஜாப்னு தான் சொல்வேன். ஸோ ஐ ரியலி லவ்ட் இட். அதுக்கப்புறம் ஃபேஸ் ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு. பார்க்குறவங்க எல்லாம் வந்து ரொம்ப க்ளோ ஆகணும் ஃபேஸுன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஆப்வியஸாக இருந்துச்சுங்க. அத்தனை நாள் அந்த வாட்ஸ் இருக்கும்போது எனக்கு தெரியல. பட் அந்த வாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆனது வந்து என்னாலே உணர முடிஞ்சது. பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் நல்ல ரிசர்ச் பண்ணி எந்த ஹாஸ்பிட்டல் எந்த டாக்டர் வந்து நல்ல டாக்டர் அப்படிங்கிறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நீங்கள் போய் பண்ணிக்கோங்க. பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு பிங்க் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு எந்த டாக்டர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேங்க. இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. டெஃபினெட்லி அது வந்து கொஞ்சம் எல்லாருமே பார்க்குறதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன். Till then, take care. Bye-bye.